ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தை சுற்றி சுமார் 10 அடிக்கும் மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக 300 பேர் மீட்கப்பட்டு ஸ்ரீவைகுண்டம் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எஞ்சி 500 பேரை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். அவர்களை படகு அல்லது ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜபர்சன் இணைகிறார். வணக்கம் ஜபர்சன், விவரம். நேற்று திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஸ்ரீவைகுண்டத்தில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்து அங்கும் இங்கும் செல்ல முடியாமல் மக்கள் ஒரே இடத்துல பல்வேறு இடங்கள்ல தீவு போல இருக்கக்கூடிய பகுதிகளில் தத்தளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸ் நேற்று இரவு 8:25 மணிக்கு இந்த பகுதி ஸ்ரீவைகுண்டத்துல நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் இரு புறங்களிலேயும் உடனடியாக வெள்ள நீர் சூழத் தொடங்கியது. இந்த பகுதியிலிருந்து மக்களை மீட்டு பல்வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் அங்கு பேரிடர் மீட்பு குழுவினர் உடனடியாக அங்கிருந்த 300 பேரை மீட்டு அருகில் உள்ள ஹோட்டல்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சிலரை KGS ஆண்கள் மேல்நிலை பள்ளியில தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் முதல் கட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் 500க்கும் மேற்பட்டோர் ரயிலிலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சென்னைக்கு எழும்பூருக்கு வரக்கூடிய அந்த ரயில் வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய தண்டவாளம் முழுமையாக வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதை தொடர்ந்து ரயில்கள் இயக்கப்படாமலேயே இருக்கிறது. ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது உணவின்றி என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் அந்த ரயிலிலேயே 500க்கும் மேற்பட்டோர் தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ரயில் நிலையத்தின் சுற்று வட்டார பகுதி முழுமையாக வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது. ரயிலில் இருந்து இறங்கி எங்கு செல்வது என்று தெரியாமல் மக்கள் திணறி போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களை மீட்பதற்கு மீட்பு படையினர் ஆரம்பத்தில் சென்றாலும் தற்போது வெள்ளம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அவர்களும் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் தென்னக ரயில்வே சார்பில் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பேரிடர் மீட்பு படையினரை அனுப்புவது அல்லது யாரை உள்ளே அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை யாரை உள்ளே அனுப்ப வேண்டும், அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எப்படி எடுப்பது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது ரயிலில் 500 பேர் சிக்கியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளீர்கள். அவர்களை மீட்பதற்காக அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உள்ளாங்க? ஹெலிகாப்டர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்று இரவு முதலே இந்த ரயிலானது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு வெள்ள நீர் அதிக அளவு இல்லாமல் இருந்த நிலையில் அங்கிருந்தவர்களை படகு மூலம் மீட்டு வந்ததாக நமக்கு முதல் கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கு படகு மூலம் கூட உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு வெள்ள நீருடைய வேகம் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த மக்களை அங்கிருந்து மீட்டு எங்கு கொண்டு தங்க வைப்பது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்கு எழுந்திருக்கிறது. காரணம், சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே வெள்ள நீரில் முழுமையாக மூழ்கி போயிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களே என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி போயிருக்கிறார்கள். ஆக இங்கு இந்த ரயிலில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீவைகுண்ட பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை. இவர்கள் முழுமையாக திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த நபர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஸ்ரீவைகுண்டத்தில் இறங்கி எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாமல் அவர்கள் திணறி போய் நிற்கக்கூடிய நிலையில் தான் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஹெலிகாப்டர் உதவி தேவைப்படுகிறது. ஹெலிகாப்டர் வந்தால் மட்டுமே இந்த பகுதியில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு செல்ல முடியும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. உடனடியாக அங்கு தத்தளிக்கக்கூடிய 500 பேருக்கு முதல் கட்டமாக உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அங்கு ஹெலிகாப்டர் உதவியுடன் அவர்களை மீட்டு தகுந்த பாதுகாப்போடு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. காரணம், அவர்களுடைய நிலை என்னவென்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காரணம், அவர்களுடைய தொலைபேசி எண்கள் நம்மிடம் இருக்கிறது. அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது தொலைபேசி எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்த நிலையிலும் அவர்கள் அழைப்பை ஏற்க முடியாத ஒரு நிலையிலும் இருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. காரணம், முழுமையாக அனைத்து இடங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரயிலில் வந்த பயணிகளுடைய தொலைபேசியை தொடர்பு கொள்ள முடியாத உறவினர்களும் தவித்து போய் நிற்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பது தெரியாமல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் இவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. நான் ஒரு பேசஞ்சராக இந்த
செந்தூர் எக்ஸ்பிரஸில் நேற்று நைட்டு வந்தாங்க. 8:30க்கு ட்ரெயின் எடுத்தாங்க திருச்செந்தூருக்கு. ஸ்ரீவைகுண்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அதை தாண்டி போகாதுன்னு சொல்லி நேற்று நைட்டு ஒரு 9 o'clock இங்கே நிறுத்தினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகுது. இதுவரையும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த உதவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல. அடிப்படை வசதியான தண்ணி, குழந்தைங்களுக்கு பால், இது கூட ஏற்பாடு பண்ணல ரயில்வே நிர்வாகம். மேலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கோம். நாங்கள் எங்கே யாரை எப்படி தொடர்பு கொள்வது, இல்லை நாங்கள் இது என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறது கூட இதுவரை எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். அதனால் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதை ஷேர் பண்ணி, எங்களுக்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணி, எங்களுக்கு இங்கேருந்து ரெஸ்க்யூ பண்ணி நாங்கள் திரும்ப எங்களோட வீடுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிறைய பேர் அவங்களால முடிஞ்சது முட்டளவு தண்ணியை தாண்டி போயிட்டு அங்கங்கே போயிட்டு ஏதோ உங்களுக்கு சாப்பாடு வாங்குறேன் அதை வாங்குறேன்னு போகிறாங்களே தவிர இங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு பழம் கிடைக்குது, இல்லைனா இதுதான் கிடைக்கும், பழம் கிடைக்குது, இல்லைனா ஏதாவது சாப்பிட்ற தீனி பண்ண அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் எங்கேயோ போய் வாங்கிட்டு வராங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த இதுவுமே ஃபெசிலிட்டியுமே இங்கே இல்லை. கடையும் கிடையாது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.